இந்நாள் பொன்னாள். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் விநாயகப் பெருமானுடைய திருவருளில் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம இந்த ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது தினம் பலன், பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி தாங்க. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா 12 ராசி கட்டம், 9 கிரகங்களை வைத்து 27 நட்சத்திரங்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். நம்மளுடைய இறைவன்கிட்டருந்து சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தான் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் பொதுவாக ராகு காலம், யமகண்டம், நாள், நட்சத்திரம், அதனுடைய சிறப்புகளும், அது மட்டும் இல்லாத 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள், இறைவனுடைய வழிபாடு, அது மாதிரி ஆன்மீக தகவல். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் அகலக்கால் வைக்கலாம். நாள் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கவனமாக அடி எடுத்து வைக்கணும். நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற பொறுமையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத நம்பி இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்பு, இன்றைக்கி நாள், நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், திதி, சந்திராஷ்டமம் யாருக்குன்ற விஷயங்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 3/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 18ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்று இரவு 9:06 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி இரவு 9:13 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். இரவு 9:06 வரை, பின்பு பூரம். சிம்மராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நன்னாள். ஆடிப்பெருக்கு நமக்கு ஆடி மாதமே அம்பாளுக்குண்டான அற்புதமான மாதம். ஆடி மாதம் அமாவாசை, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆடி கிருத்திகை போன்ற எல்லா நாட்களும் விசேஷ நாட்கள் தான். அப்படி இந்த ஆடிப்பெருக்குக்கு உண்டான மகத்துவம் என்ன? சார் ஆடிப்பெருக்கில் நான் என்னென்ன பண்ணலாம், ஆடிப்பெருக்குடைய சிறப்புகள் என்னங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு சில நேரங்கள் ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காலையில் எந்திரிச்சா கூட என்னமோ தெரில இன்றைக்கி ஒரே டயர்டாக இருந்துட்டுருக்கு, என்னமோ தெரில இன்றைக்கி ஒரே டல்லாக இருந்துட்டுருக்கு. இப்படி அப்பப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா சில முக்கியமான செயல்கள் நமக்கு நடக்காமல் போகும். இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும், ஆனால் நாளைக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய முயற்சிகள் பலன்களையும் தரும், கவலைப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அவங்க பைனாகுலரை வச்சு பார்த்தா கூட தெரியாது. ரொம்ப கவனமாக பார்த்து ஐயோ இவங்கெல்லாமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். வயிறு சம்பந்தமான உபாதை, கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வேலையில் மேனேஜர் மூலமாகவும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எப்படி சிக்னலில் க்ரீன் விழுகுதோ டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறும். நாம் செய்யக்கூடிய வேலை பிறர் நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பிறர் மூலமான காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய தினம். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ரொம்ப நாளாக இருந்த பகைகள் தீரும், நண்பர்கள் ஆகிடுவாங்க.
நண்பண்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய நட்புகள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழிலில் பணவரவுகள் உண்டு, லாபங்கள் தேடி வரும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பேச போனீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். வயசானவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் போகும். எங்கேனும் யாரையாவது முக்கியமான நபர்களில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறது, ஒரு கல்யாணத்தில் பார்க்குறது, ஒரு விசேஷங்களில் பார்க்குறது, ஒரு நிச்சயதார்த்தத்தில் பார்க்குறது, ஒரு சீமந்த இடத்துல பார்க்குறது, ஒரு பொது இடத்துல பார்க்குறது, ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இந்த மாதிரி எங்கேயாவது முக்கியமான இடங்களில் நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் அனுகிரகத்தில் நம்மளுடைய தொழில் 2வது இடத்துக்கு போகுங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சிடும். நிறைய முன்னேற்றங்களுக்கு உண்டான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. பல விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதை விட இனி நடக்கக்கூடியதை நினச்சி செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும். அரியர் வச்சுன்னு இருக்கிறவங்க உட்காந்து படித்தா சக்ஸஸ் ஆகிடும். குழந்தைகளை டியூஷனில் சேர்த்துறது, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸில் சேர்த்துறது, இந்த முடிவுகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏதேனும் இடமாற்றம் பண்ணுறது, வீடு சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்காந்து தீர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தத்தெடுக்கக்கூடிய விஷயம், இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைய தினத்தில் முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு தொழிலுக்குண்டான முதலீடுகள் வந்து சேரும். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். தம்பி தங்கைகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ், இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் ஆகும். கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நல்லதை குறிக்கக்கூடிய, நல்ல நாட்களை குறிக்கிறது, நல்ல நேரத்தை குறிக்கிறதுக்குண்டான அற்புதமான ஜோதிடர். ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, கோயில் பிரசாதம் உங்களை வந்து சேர்றது, முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இது போன்ற நல்ல காரியங்களுக்கு உரிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சங்காட்டி இப்போ எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நிதானமாக முடிவெடுப்போங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அப்பா செய்யக்கூடிய தொழிலே எடுத்து பண்ணுறது, அப்பா இருந்த வேலைகளே எடுத்து பண்ணுறது, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதகமாக இருந்துட்டுருக்கு. எப்படி சார் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் பாதகமாக இருக்குது? சில சமயத்தில் யார் எப்படி என்னங்கிறது நமக்கு நாள் சரியில்லாத போது தான் தெரியும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படும் போது தான் நண்பர்கள் யார், எதிரிகள் யாருன்னு புரிய வரும்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட காசிப்ஸ் பேசுனா ரொம்ப அதுக்கு ஈடு கொடுக்காதீங்க. சில நேரங்களில் சந்திராஷ்டம தினத்தப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு முடிவெடுக்கும் பொழுது குழப்பமாக இருந்தால் முடிவெடுக்கக்கூடாது. சில நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கருணையில் நமக்கு நல்லது நடக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஞாபகம் மறதி அப்பப்போ வந்து போகும், அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். அதே சமயத்தில் விபரீத விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவங்க எனக்கு தெரியாமையே தெரியும்னு சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட பேசினா அதுக்கு பெருசாக செவி கொடுக்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடித்து வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நபர் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா இது கனவா நனவா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, கேமராவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ண, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஒன்று விட்டால் ஒன்று ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ பயங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. பயங்களுக்கு எப்போவுமே இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். துளாராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமானது. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மறைமுக
எதிரிகள் நிறையா இருந்துட்டு இருப்பாங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்கணும். வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறவங்க கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் மற்றவங்களுக்கும் மாறுபடும். அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது கூட நல்ல பலன்கள். பின்னாடி உங்களுக்கு தான் செல்ஃப் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இவர் சொன்னது தான் நடந்தது, அப்போவே கேட்டிருந்தா பரவாயில்ல அப்படின்னு அவர்களே அவங்க வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு துளாராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. சில காரியங்கள் நீங்கள் நினச்சாப்லேயே நடக்கணும், அப்போவே சொன்னனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் வாங்கின கடனுக்காக கையெழுத்து போடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவினைகள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அது மூணாவது மனுஷங்களை உட்கார வச்சு பேச வச்சுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினருக்கு அனுகூல்யம், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி, வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான அற்புதமான தினம். வேலையே இல்லை, நிறைய விஷயங்கள் தேடிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வேலை ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். யாராவது ஒருத்தரை பார்க்கும் பொழுது மனசை விட்டு பேசும்போது மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ஸ்தாபனத்துக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய வீடை வச்சுக்கணும், வீடு இடமாற்றம் பண்ணணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலம். இந்த இடத்துல வீடு கட்டுறதா இந்த இடத்துல வீடு கட்டுறதா குழப்பம் இருக்கும்போது சாமிகிட்ட பூ போட்டு கேட்கறது ரொம்பவுமே நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். தாயார் வழியில் சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்ககிட்ட கேட்டுண்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் கவனம் செலுத்தணும். நிறையா பிரச்சனைகளை தரனால் இப்படின்னு பேசிட்டு கடைசியில் தொழிலில் கவனமே செலுத்தலைன்ற கவலைகள். தொழிலில் கவனம் செலுத்துங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயங்களில் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். நிறைய அரியர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து விடுபடுவீங்க. அதே மாதிரி அப்பா சம்பந்தமான பெரியப்பா, சித்தப்பா, அப்பா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் அவங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசாமல் இருப்பீங்க, நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் பேசிடுவீங்க. ஓப்பன் டாக் எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருந்து டிவோர்ஸ் ஆகி திருப்பியும் இன்னொரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். நிறைய விஷயங்களில் மகர ராசி என்பர்கள் மன ரீதியான குழப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் 4-5 நாளாக அந்த டென்ஷன் இப்போ குறைஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சில பிரச்சனையை தாண்டி தான் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் யார் யார் எப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏதேனும் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அதை வச்சு நான் அப்படியே காப்பாற்றிப்பேன், அதை வச்சு அடுத்தடுத்த நிலைக்கு போயிடுவேங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஃபெயிலியரான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இறைவன் எப்படியோ நம்மளை சோதிச்சுட்டே இருக்காங்கிற அப்பப்போ கவலைகள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி அன்பர்கள் சோதனை இருக்கும், ஆனால் சாதனை படைக்கக்கூடியது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருப்பினும் இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம் சார்ந்து வரங்காட்டி இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார்னா அப்படி நாள் ஃபுல்லாக தெளிவாக இருக்கும். இன்றைக்கி நாளையில் எழுந்திரிச்சு என்னமோ குழப்பமாக இருக்குன்னா நாள் ஃபுல்லாக குழப்பமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதனால் தெளிவு குழப்பம் இன்றைக்கி நாளுடைய ஆரம்ப தினத்திலே உங்களுக்கு தெரிய வந்துடும்.
ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. எக்ஸிக்யூஷன் பண்ணுறது ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஐடியாஸ் நிறையா வந்துட்டுருக்குன்னு மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்க வளர்ந்துட்டே போவாங்க. அந்த ஐடியாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தால் அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரைக்கு போய் ரொம்ப அழகாக பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணிவிட்டு, பெண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவர் நன்னா இருக்கணும், குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகாக விளக்கு பூஜை வச்சு அழகாக வழிபடக்கூடிய அற்புதமான தினம். இந்த ஆடிப்பெருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலிகள்லாம் வீட்டில் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுற வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் புது சரடுகள் கூட எடுத்து கட்டிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். கோர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலே வாழை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தங்கம் கோர்க்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். இந்த ஆடிப்பெருக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது பெருக்கெடுத்து வரும்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் விவசாயத்துக்காக கொண்டாடப்பட்ட அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள். இந்த ஆடி மாதம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனத்திலேருந்து நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அது இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த 6 மாதம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் நாள்னு சொல்லலாம். ஆடி மாதம் பொதுவாகவே சில நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆடி பெருக்குக்கு மேலே அடுத்த மாதத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சில நல்ல காரியங்களை அடியெடுத்து வைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. பெரியவங்க சொல்லுவாங்க வடை பண்ணணும், பாயசம் பண்ணணும், அதே சமயத்தில் சுவாமிக்கு படைத்து அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் குளக்கரை நதிக்கரையிலிருந்து வழிபாடு பண்ணி இறைவனை வேண்டி எல்லாரும் எல்லா சுகங்களும் கிடைக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயிலும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இந்த ஆடிப்பெருக்கு விசேஷம். இந்த ஆடிப்பெருக்கு விசேஷம் வழிபாடு பண்ணுங்கள். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.